வெல்கம் டு ட்ரேடிங் வித் தமிழன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம பார்க்க போகிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸோட நாளைக்கான அனலைசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை தட்டி லைக் பண்ணுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். நீங்கள் போய் சர்ச் பண்ணி ஃபைன் பண்ண வேண்டியதில்லை. உடனே நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோலையும் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம டெய்லி டெலகிராம் லிங்க்ல இருக்கக்கூடிய டெலகிராமில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்க்கெட் அப்டேட்ஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும், எவ்வளோ ப்ரைஸ் வேரியஸில் இருக்கும் அப்படிங்கிறத காலையில் 9 o'clock நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் கொடுத்துருவேன், ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருவேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் காலோ புட்டோ பை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாளைக்கு 22 செப்டம்பர் 22 திங்கட்கிழமை என்ன நடக்க போறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன நடந்ததுன்னு பார்த்துருவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேற்று வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பாயிண்ட், முதல் சப்போர்ட் பாயிண்ட் 25,330 கொடுத்துருந்தோம். ஞாபகம் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம பழைய வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பழைய வீடியோவை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது முழுசாக புரியும். ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க புதுசாக வரவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,410 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. அதே நேரத்தில் நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 25,330, அதையும் உடச்சி 25,286 வரைக்கும் லோ போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு அப்சைட் காணப்பட்டுச்சு. 25,431 வரைக்கும் ஒரு ஹை போயிருக்கு. ஆனாலும் மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா 25,000 எங்கே க்ளோஸ் இருக்குங்க, 25,357 மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நான் நேற்று கொடுத்துருந்த சப்போர்ட் பாயிண்ட் 1 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ அந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷன் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது சென்செக்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேற்று வந்து சப்போர்ட் பாயிண்டான 82,830 கொடுத்துருந்தேன். 82,830 கொடுத்துருந்தாங்களா? இங்கே வந்து ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 82,946 ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிருக்கு மார்க்கெட்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் வந்து ஒரு ஹையே பார்த்தீங்கன்னா 82,978, அதே நேரத்தில் லோ பார்த்தீங்கன்னா 82,485 போயிருக்காங்க. ஸோ அதே மாதிரி க்ளோசிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா 82,704 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நேற்றைய மார்க்கெட். பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்த்தீங்கன்னா 55,647 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹை பார்த்தீங்க அப்படின்னா 55,608 இருக்குது. அதே நேரத்தில் லோவும் பார்த்தீங்க அப்படின்னா 55,355. ஸோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்னன்னா நேற்று அது முடிஞ்சது. நம்ம நாளைக்கான அனலைசிஸ் என்னன்றதையும் பார்த்துருவோம். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியிலேருந்தே ஆரம்பிச்சிடுவோம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் சப்போஸ் ஒரு வேளை மார்க்கெட் மேலே ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, நம்ம கொடுக்குற ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு, சப்போர்ட் பாயிண்ட்டை பாருங்கள். ஸோ அதிலிருந்து எவ்வளோ தூரம் போகுதுன்னு பாருங்கள். ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் போகுது அப்படின்னா நீங்கள் தைரியமாக ஒரு புட் ஆப்ஷனோ இல்லை கால் ஆப்ஷனோ பை பண்ணலாம். நாளைய மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் எங்கே ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா
25,400 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், அதை மார்க்கெட் உடைக்கும் பட்சத்தில் 25,490 எங்க கேள்விப்பட்ட மாட்டேங்குங்களா? ஆமாங்க, இது பழைய ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஸோ R1 ஆன 25,400 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், R2 25,490 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இந்த வீடியோ வந்து இந்த R1 ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மார்க்கெட்டில் நாளைக்கு ஒருவேளை இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டை தாண்டி மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்துருக்கோம், சப்போர்ட் பாயிண்ட் என்னன்றதையும் பார்த்துருவோம். சப்போர்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா $290. ஸோ நாளைக்கான சப்போர்ட் பாயிண்ட் S1 பார்த்தீங்க அப்படின்னா 25,290 முதல் சப்போர்ட் ஆக்டிவேட் ஆகும். சப்போர்ட் 2 வந்து கொஞ்சம் லாங் பொசிஷனில் தான் கொடுத்துருக்கேன், 25,190. ஸோ ஒரு 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா மார்க்கெட் ஒரு வேளை இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்குற வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா திரும்பி ரிவர்சல் ஆகும். ஸோ இது வந்து 2வது மேஜர் சப்போர்ட் பாயிண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா கீ சப்போர்ட்னு சொல்லுவாங்க. சப்போஸ் மார்க்கெட் 25,290 உடைச்சு 260 240 வரைக்கும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் மார்க்கெட் உடைச்சு அதே நேரத்தில் 25,190 உடைச்சதுன்னா மார்க்கெட் அதிகப்படியாக கீழே போறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம், ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் பார்த்துட்டோம். நம்ம இப்போ நிஃப்டியும் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி போவோம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி இதெல்லாம் ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் ரேட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேல வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. $55,650 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2வது ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் எங்கே போகும் அப்படின்னா
ஸோ முதல் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா R1 55,650. மார்க்கெட் இதை உடைக்கும் பட்சத்தில் R2 ஆன 55,920. ஸோ இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை மறக்காமல் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லைன்னா உங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ சப்போர்ட் பாயிண்ட் பார்த்துருவோம். ஐம்பத்தஞ்சு 350 முதல் சப்போர்ட்டாக ஆக்டிவேட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஐம்பத்தஞ்சு அதை உடைக்கும் பட்சத்தில் ஸோ நாளை மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் S1 ஆன 55,350 உடைக்கும் பட்சத்தில் S2 ஆன 55,250. ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் பாயிண்ட்டை உடைச்சதுன்னா மார்க்கெட் நாளைக்கான கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டும் சப்போர்ட் பாயிண்ட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை உங்கள் டைரியில் நோட் பண்ணிக்கங்க. நாளைக்கு மார்க்கெட் சப்போஸ் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் நல்ல ஒரு கால் ஆப்ஷனோ ஒரு புட் ஆப்ஷனோ எடுத்து நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது சென்செக்ஸ் போயிடுவோம். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எண்பத்தி 82,830 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகுங்க. ஸோ அதை உடைக்கும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து உடைக்கும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னான R1 82,830 முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் R2 83,120 ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ப்ளஸ் வந்து டைரியில் நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நாளைக்கான ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இது தான். ஸோ இதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கிட்டு இதிலிருந்து நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். இப்போ சப்போர்ட் பாயிண்ட் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நாளைக்கு வந்து சென்செக்ஸோட சப்போர்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா 82,540 முதல் சப்போர்ட்டாகவும், சப்போர்ட் 2ஆன 82,300. ஸோ இதுதான் நாளைக்கான சப்போர்ட் பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் இதை நோட் பண்ணி வச்சுங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் இது டவுன் சைடு திரும்பி இருந்துச்சு அப்படின்னா இதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து நல்லா ப்ராஃபிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், அதே நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.